அனைவருக்கும் வணக்கம். சின்ன சின்ன பூக்கள் தமிழ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் தெரியுங்களா? ஒரு தமிழ் வழியில் படித்த ஒரு பெண், தமிழ் பெண்ணோட சாதனையை தாங்க பார்க்க போகிறோம். எதுக்காக இது அப்படிங்கிறப்ப, பொதுத் தேர்வு நடக்கிற இன்றைய காலகட்டத்தில் மாணவர்களுக்கு சில அறிவுரைகள் தான், வேற ஒன்றும் இல்லைங்க. என்னென்னா, தமிழ் வழியில், அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தில் கரிக்காரன்புதூர்னு ஒரு ஊருங்க. அந்த ஊர் பழனிக்கு பக்கத்தால் இருக்குது. அந்த ஊரில், அந்த கிராமத்திலே தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்த ஒரு பெண்ணு, பக்கத்தில் பெரிய குளம்னு ஒரு ஊர் இருக்கு இல்லைங்களா, அந்த ஊரில் தோட்டக்கலை கல்லூரியில் இளங்கலை பட்டம் முடிச்சுட்டு பழனியில் இருக்கக்கூடிய கனரா வங்கியில் வங்கி ஊழியராக பணிபுரிந்திருக்காங்க. அப்படி பணிபுரிந்தவர்கள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மறுபடியும் குரூப் 2 தேர்வு எழுதி தாராபுரத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட கல்வி அலுவலகத்தில் உதவி பணியாளராக பணிபுரிந்திருக்காங்க. அப்படி பணிபுரிந்தாலும் கூட தன்னுடைய விடாமுயற்சியோட ஊக்கத்தோட 4வது முறையாக மாவட்ட ஆட்சியருக்குரிய IAS தேர்வு எழுதி வெற்றி பெற்று இன்று மேற்கு வங்கத்தின் மாவட்ட ஆட்சியராக பணி நியமனம் பெற்று பணிபுரிந்து வருகிறார் என்பது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். அவர்களை நாம் பாராட்டத்தான் வேண்டும். இதுலேருந்து என்னங்க தெரியுது, தமிழ் வழியில் படித்தாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது ஒன்று. 2வது, ஆங்கில வழியில் படிக்கணும், CBSEயில் படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எந்த வழியில் படித்தாலும் மாணவர்களுடைய விடாமுயற்சி இருந்தால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறது 2வது. 3வது, இந்த பொண்ணு பேர் ஓவியா. ஆனால் இந்த பொண்ணு தமிழ் மீது இருந்த பற்றின் காரணமாக தன்னுடைய பேரை தமிழ் ஓவியான்னு மாற்றிக்கிட்டாங்களா. ஆக அந்த தமிழ் பற்று சொல்லக்கூடியது ஒரு 3வது. பொதுத் தேர்வு எழுதக்கூடிய இந்த காலகட்டத்தில் மாணவர்களை பெற்றோர்கள் என்ன செய்யணும், பெரியவர்கள் என்ன பண்ணணும், ஊக்கப்படுத்தணும், உற்சாகப்படுத்தணும், விடாமுயற்சியை வெற்றி தரும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லணும். தயவுசெய்து மாணவர்களை கட்டாயப்படுத்தவோ காயப்படுத்தவோ செய்யாதீர்கள். மாணவர்களே, குழந்தைகளே, நன்றாக எழுதுங்கள், தேர்வினை விடாமுயற்சியோடு எழுதுங்கள், வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லுங்க. அதுக்காக தான் இந்த பதிவினை போடுறேன். தயவு செய்து மாணவர்களை கட்டாயப்படுத்தவோ காயப்படுத்தவோ செய்யாதீர்கள். மாணவர்களே, படியுங்கள், வெற்றி நிச்சயம். வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.